மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க காத்திருந்தோம், ஆனால் சர்வதேச நாடுகளின் தலையீட்டால் அந்த முடிவை கைவிட்டோம் என முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையை உடைத்துள்ளார். அப்போது நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம். மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் நடத்திய அதிபயங்கர தாக்குதல்களில் 175 பேர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. இச்சம்பவம் நடந்தபோது மத்தியில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தது. அதே சமயம் அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர் ஜார்ஜ் வாக்கர் புஷ். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சராக பதவியேற்றார். மும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கிய நிலையில் அப்போது ஏன் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தவில்லை என்பது குறித்து 17 ஆண்டுகளுக்கு பிறகு விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் ஊடகம் ஒன்றில் பேசிய அவர், மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த தயாராக இருந்தோம். ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என சர்வதேச நாடுகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தன. அப்போதே டெல்லிக்கு புறப்பட்டு வந்த அப்போதைய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் கண்டலீசா ரைஸ் தயவு செய்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக அரசுதான் முடிவெடுக்கும் என நான் அவரிடம் கூறினேன். ஆனால் பாகிஸ்தானுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனது ஆழ்மனதில் இருந்தது. அதே சமயம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கும் ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக்கு பிறகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டதால் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டதாக 17 ஆண்டுகால உண்மையை உடைத்துள்ளார் ப. சிதம்பரம். இந்த நிலையில் வெளிநாடுகளின் தலையீட்டால் பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் கைவிட்டதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் அவரை யாரோ தடுத்துள்ளனர். ப. சிதம்பரத்தை தடுத்தது யார்? மன்மோகன் சிங்கா, சோனியா காந்தியா, யார் என பாஜக செய்தி தொடர்பாளர் செஷாத் பூனாவாலா கேள்வி எழுப்பியுள்ளார்.